நான் கிளம்புறேன். யாரு வந்து கேட்டாலும் சரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. என்ன? சரி. மேடம், அவ இதுக்கு மேல எங்கேயும் ஓடி இருக்க முடியாது. இது டெட் எண்ட் மேடம். சுரேஷ் இங்க நில்லுடா. புடிங்க அவனை போய். நான் அந்த பக்கத்துல இருந்து கட் ஆஃப் பண்றேன். போங்க போங்க. நீங்க வாங்க என்னோட. என்ன என்ன ஆச்சு? மேடம் அவ தப்பிச்சிட்டா. ஃபாலோ பண்ண சொன்னேன்ல. சீக்கிரம் ஃபாலோ பண்ண மேடம். ஆனா பைக்ல ஏறி தப்பிச்சிட்டா மேடம். சரி பொண்டாட்டியை போய் கேளுங்க. பொண்டாட்டிக்கு தெரியும் எங்க போயிருப்பாங்க. ஓகே மேடம். போங்க போங்க போங்க. நில்லு. எங்க போயிட்டு வர்ற? ஏய், உன்னை கேள்வி கேட்டா நீ எதுக்கு என் பொண்ணை பாக்குற? சொல்லுடி, எங்க போயிட்டு வர்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன் வீட்டில் ஏதாவது பொருள் திருட்டு போயிடுச்சா? இல்ல வீட்டில் உள்ளவங்க உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா? இல்ல நீ வீட்டில் தனியா இருக்கும்போது எவனாவது வந்து உன் கையக்காட பிடிச்சி இழுத்தாங்க? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? வீட்டில் ஏதாவது தப்பு நடந்தாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? நானும் அக்காவும் ஷாப்பிங் போனப்போ ஒருத்தர் நடு ரோட்ல 2 பேர் சேர்ந்து வெட்டினாங்க. அவர் சாகலன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் அவரை கொன்னு போட்டிருக்காங்க. அந்த பாவிங்க கிடைக்கலன்னு அக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதான் போய் வெட்டவங்கள ஒருத்தனை நான் அடையாளம் கட்டிட்டு வந்தேன். இவ்வளோ நடந்திருக்குது, நீ கூட ஏன் என்கிட்ட சொல்லல? ஐயோ இல்லைங்க, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவதான் வந்து ஏதோ புரியாமையா? புரியாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா? எங்க இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கு அக்காவை திட்டுறீங்க? நடு ரோட்ல ஒருத்தர் வெட்டி போட்டாங்க. அது யாருன்னு நான் போய் அடையாளம் காமிச்சிட்டு வந்தேன். அது தப்பாங்க? தப்புதான். நீ அடையாளம் காமிச்சி அவன் யார் தெரியுமா? கூலிக்கு கொலை பண்றவன். அவன் பேர் டேவிட். அவனுக்கு பணம் கொடுத்து தாசில்தார் குருசாமியை கொலை பண்ண சொன்னவனை நான் தாண்டி. இப்ப இந்த டேவிட் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா, நான் தான் கொலை பண்ண சொன்னேன்னு என்ன சிக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? போலீஸ் என்ன கோர்ட்டு கொண்டு போய் நிறுத்தும். கோர்ட்ல எனக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் உன் கழுத்துல தொங்குது இந்த தாலி. அங்க நிக்கிறாளே அவளோட தாலி எல்லாம் அருந்து விழுந்துரும். இப்ப சொல்றீ, நீ செஞ்சது தப்பு தானே? எனக்கு நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல்ல, இதோட விட்டுரு. இதுக்குதான் மாப்ள, இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த சனியனை ஒழிச்சு கட்டுங்கன்னு. நீங்க தான் அந்த ரேகாவை அடக்கிறதுக்கு இவ தான் துருப்பிச்சிட்டு நீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, உங்களையே மாட்டி விட்டுட்டா. இதுங்களை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், இல்லனா என்ன ஆட்டம் போடுதுங்க. சொல்றா. அந்த டேவிட்டை கொஞ்ச நாள் போலீஸ் கண்ணில் படாம தலைமுறை வரைக்கும் சொல். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் வந்தா பார்த்துக்கலாம். இதனால பிரச்சனை ஏதாவது வந்துச்சு, ஜாக்கிரதை. ஏய், எங்க போற? வக்காலத்து வாங்க போறியா? வாங்கினது வரைக்கும் போதும், உள்ளவா உள்ளவான்னு சொல்றேன்ல. லே ஐயா, தாய் பசு பக்கத்திலேயே கண்ணுக்குட்டியை கட்டிருக்கீங்களே, பாலை குடிச்சு விடாதா? ஐயா இதை அவுத்து வேற இடத்துல கட்டிதையா? கீழடா. ஐயா எழனி. இந்தாங்க ஐயா. ஏண்டா அந்த லோடு அனுப்ப சொன்னே, அனுப்பியாச்சா? டேய் குட்டி, அந்த ஃபேக்டரி கட்டடத்துக்கு போக சொன்னேன், போலையா? சார்லஸ் அனுப்பியிருக்கேன்பா. ஏண்டா அவன் வேலைக்காரன், நீ முதலாளி. யார் போனாலும் போலைனாலும் நீ போறது இல்லையாடா? எனக்கு பிள்ளையா பிறந்து என் புத்தியில பாதி கூட இல்லையாடா? என்னடா சார்லஸ் மாதிரி இருக்குது. தெரியலப்பா. ஏண்டா ஃபேக்டரி கட்டடத்துக்கு அனுப்பியிருக்கான்னு சொன்னா நீ என்னடா பறக்க முடியாதா? ஐயா, நம்ம ஃபேக்டரி கட்டுறதை நிறுத்த சொல்லி கலெக்டர் ஐயா உத்தரவு போட்டிருக்காருயா. எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து புதுசா வந்திருக்கான ஒரு பத்திரிக்கைக்காரன் அவன் பண்ண வேலையா. நம்ம ஃபேக்டரி கட்டினா என்னென்ன பிரச்சனை வரும்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதை அறிக்கையை தயார் பண்ணி கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துட்டாயா. அது மட்டும் இல்லைங்கய்யா, இந்த செய்தி எல்லாத்தையும் பத்திரிக்கையில வேற போட்டாங்கய்யா. எத்தனை லட்சம் கொட்டிருக்கேன் தெரியுமாடா உங்களுக்கு? இத்தனை பேர் இருந்தாங்க, என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களாடா? வெளியூர்ல இருந்து எவனோ வந்தான், அவனை பார்த்தோன்னா காலை வெட்டி சாச்சிருக்க வேண்டியதானவா? ஐயா, நான் அப்போவே சொன்னேங்கய்யா, குட்டி அண்ணன் தான் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டாரு. தோளுக்கு மீறிட்டீங்களோ? தன்னிச்சே முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க இல்ல? முடிவெடுத்த உங்க லட்சணத்தை பார்த்தீங்கல்ல? இல்லப்பா, அது விட்டாச்சுல்ல? கொடுக்கிறேன். அந்த ஃபேக்டரியை முழுசா பார்க்காம நான் சாக மாட்டேன்.
எரியறத பிடுங்கினா கொதிக்கிறது அடங்குமா? பிடிங்கிருங்க, பிடிங்கிருங்கடா. ஏங்கிட்டே வா. ஏமா இப்படி ஓடி வர? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? ஃபேக்டரி கட்டக்கூடாதுன்னு கலெக்டர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப பிரசன்னா தம்பி அங்கதான் இருக்கா? அவர் அங்க இல்லையே. நான் இங்க இருப்பாருன்னு நினைச்சுதானே வந்தேன். இங்க இல்லையேமா. அவ்வளவு வேகமா ஓடி வரும்போதே நினைச்சேன் அவரை தேடிதான் வரேன்னு. இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமே. அது எப்படி? அவர் அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கும்? இப்ப என்ன உனக்கு? அவரை பார்க்கணும் அவ்வளவுதானே? இருக்கதா பின்ன. இத்தனைக்கு காரணம் அந்த பிரசன்னா தம்பி தானே. அவர் போட்டோ எடுக்கிறதுக்காக மேற்கால போயிருக்காரு, அங்க போய் பாரு. சரி நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். நானும் வரட்டா? ஒண்ணும் தேவையில்ல. டேய் நீ உன் வேலையை பாரு, நான் போய் ஒரு நட பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, பிரசன்னா சார் பாத்தீங்களா? பாக்கலையம்மா. பிரசன்னா சார்! பிரசன்னா சார்! பிரசன்னா சார்! தம்பி, என்னக்கா? பிரசன்னா சார் பாத்தியா? பார்க்கலையாக்கா? அம்மா, பிரசன்னா சார் பாத்தீங்களா? இல்லையா? பாக்கலையம்மா. பாட்டி, பிரசன்னா சார் பாத்தீங்களா? இல்லையம்மா. பிரசன்னா சார்! பிரசன்னா சார்! அண்ணா, பிரசன்னா சார் பாத்தீங்களா? இல்லையம்மா. பிரசன்னா சார்! பிரசன்னா சார்! பிரசன்னா சார்! பிரசன்னா சார்! பிரசன்னா சார்!
வரும் படை பலம் உடைத்திடும் பகைவரை